காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இட்லி மாவு இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியும் கூட. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. 2 பன்னு எடுத்துருக்கேன். 2 பண்ணையும் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி தோசை தவாவில் கொஞ்சம் நெய் பட்டர் ஏதாவது ஆட் பண்ணி நம்ம போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. 2 பக்கமும் திருப்பி ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துடும். இதில் நம்ம கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அதில் மொறுன்னு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. சும்மா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். உள்ளுக்கு எதுவுமே வைக்காண்டாம். முட்டை ஆம்லேட் போட்டு பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். அதில் உள்ளுக்குள்ளே சீஸ் வச்சு கூட சாப்பிடலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஒரு சீஸ் எடுத்துருக்கேன் துருவி வைக்கிறதுக்கு. இது துருவி நம்ம உள்ளுக்கு வச்சோம்னா சீஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு காலையில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. சீஸை வச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி பேக் பண்ணிடணும். பேக் பண்ணி அப்புறமா நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். சுகர் போட்டு பால் ஊற்றி சூடு பண்ணியும் சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு பண்ணால் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம். பாய்.